காவேரியை பார்த்தோன்னே வந்து ஓவரா டென்ஷன் ஆகி வந்து இந்த மாதிரி உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. வந்து வெண்ணிலாவை பார்த்து வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம காவேரி எனக்கு எல்லா உரிமை இருக்குது, நான் அவரோட பொண்டாட்டி, நான் மட்டும்தான் அவர் பொண்டாட்டி, அவரை யாரும் பங்கு போட நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே போலீஸ்கிட்ட வந்து காவேரி வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து விஜய்க்கும் இந்த பொண்ணுக்கும் ஏற்கனவே வந்து பழக்கம் இருக்குது உண்மைதான். ஆனால் அது வந்து அவர் வந்து ரொம்ப விரும்பினார். அதுக்கப்புறம் இவங்க காணாம போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கிடைச்சாங்க. அதுவும் அந்த பொண்ணை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். இதில் விஜய் தப்பு எதுவுமே கிடையாது. விஜய் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை பழைய நினைவுக்கு கொண்டு வந்திருக்காரு. இவ்வளோ பண்ணவர் அந்த பொண்ணை எதுக்காக வந்து இந்த உலகத்தை விட்டு அனுப்ப போகிறாரு நீங்களே சொல்லுங்கள். அதுக்கு ஏன் திட்டம் போடணும்? காரணமே இல்லாமல் எப்படிங்க இதெல்லாம் பண்ண முடியும்? வேணும்னே இவர் வந்து பழி போடுறாரு விஜய் மேலே, இதை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போலீஸ்கிட்ட. சரிம்மா, இவர் வந்து இந்த மாதிரி வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காருல, அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் அரெஸ்ட் தான் பண்ண முடியும். இந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, நேராக ராதாவையும் தாத்தாவையும் கூட்டிகிட்டு வராங்க. அவங்க 2 பேர் வந்தோடனே வந்து அதிர்ச்சி அடைகிறாரு அன்பரசு. என்ன இது இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராதா கேட்குறாங்க, சே நீங்களாம் ஒரு மனுஷனா? உங்களுக்காக விஜய் எவ்வளோ பண்ணியிருப்பா? இவ்வளோ நாள் நீங்கள் வேலைக்கு போயிருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வேலையிலேருந்து எதாவது செஞ்சுருக்கீங்களா? ஆனால் இவ்வளோ நாள் உங்களை வந்து கௌரவமாக வச்சுருந்தான். அது மட்டுமா நம்ம 2 பசங்களையுமே உங்களால் படிக்க வச்சுருக்கோம்மா. இந்த அளவு ஃபாரின் அனுப்பிச்சு பையனை படிக்க வச்சா. அது மட்டுமா பொண்ணு இப்போ படிச்சுட்டு யார் காரணம்? நீங்களா பணம் அனுப்புறீங்க பொண்ணுக்கு? அவன் தான் பணம் அனுப்புகிறான். இவ்வளோ தூரம் நம்ம குடும்பத்துக்காக பார்த்து செஞ்சவனை எடுத்து உள்ளே வைப்பீங்களா நீங்கள்? நன்றி கெட்ட ஜென்மமா நீங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு நீங்கள் பாரு அதான் நீ ஓவராக பேசுகிற. இங்கே பாருங்கள், இந்த நிமிஷம் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வாபஸ் வாங்கலை கேஸை விஜய் மேலேருந்து, அதுக்கப்புறம் இந்த ராதாவை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க இந்த உலகத்தில் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடையாரு. நான் சொன்னால் செய்வேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வரைக்கும் நீங்கள் வேணும் தான் என் அப்பா கூட இல்லாமல் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், என் அப்பானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என் அப்பா கூட இருக்கணும் தான் நான் எல்லாமே வந்து உங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் என் அப்பாவும் நானும் ஒன்றா இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் அதை கூட வந்து நான் விட்டுட்டு உங்கள் கூட தான் நான் வந்தேன். இவ்வளோ தூரம் உங்களுக்கு நான் யோசிக்கிறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாராதா, இவனுக்காக நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை நான் படைய வைக்க முடியுமா? நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன். இவனை உள்ளே அமிச்சா உங்கள் பையன் நல்லா இருப்பானா? இங்கே பாருங்கள், உங்கள் பையனுக்காக பண்ணுறேன் சொல்லிட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணுறீங்க, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இந்த நிமிஷம் வந்து நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும். உடனே வாபஸ் வாங்குங்க. அப்படி வாபஸ் வாங்கலைன்னா நான் சொன்னதை செய்வேன் அப்படின்னோடனே பயந்துறாரு அன்பரசு. உடனே போலீஸ்கிட்ட போய் சார் நான் சொன்னதெல்லாம் போய் சார், நான் வேணும்னே வந்து விஜய் பழிவாங்க தான் சார் இதையும் சொல்லிட்டேன். என் பொண்டாட்டி சொன்னது தான் சார் எனக்கே அறிவு வந்துடுச்சு. சாரி சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். உண்மையிலே என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை சார். விஜய் வந்து என்னை அனுப்ப சொன்னதால் மிரட்டி அனுப்பிச்சிட்டேன். மற்றபடி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனது கூட எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த ஆக்சிடென்ட் ஆனது விஷயம், அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலாக்கு இந்த மாதிரி ஆனதில் கூட எனக்கு தெரியாது. வெண்ணிலா முதல்ல இந்த உலகத்தில் இருக்க விஷயமே எனக்கு இப்போ தான் சார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தெரியும். உண்மையை நம்புங்க சார், தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க சார், என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணாதீங்க, விஜய் விட்டுருங்க சார் அப்படின்னு கெஞ்சினாரு. நீ எல்லாம் மனுஷனாயா? மாறி சொல்லிட்டு இருக்க. அப்போது இவ்வளோ நேரம் வந்து எங்களை பார்த்தா உனக்கு விளையாட்டாக தோணுதா? போலீஸை பார்த்தா என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? ஒன்றெல்லாம் முட்டி தட்டினா தான் சார் நீ எல்லாம் அடங்குவ. இவன் இந்த லாக்கப்பில் போட்டு 4 தட்டுங்க அப்படின்னோடனே உடனே ஓடி வந்து என்ன பண்ணுறாங்க, ராதா வந்து கேட்குறாங்க, சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், அவர் இப்படி தான் சார் ஏதாவது ஏடா கூடமாக பண்ணிக்கிறாரு சார், தயவு செய்து மன்னிச்சிடுங்க சார், அவர் மேலே கேஸ்லாம் ஃபைல் பண்ணாதீங்க சார். சரி, இந்த வந்து உங்கள் ஒய்ஃபுக்காக நான் விடுறேன், இவங்க மூஞ்சுக்காக விடுறேன், வேறு ஏதாவது இதுக்கப்புறம் ஏடா கூடமாக பண்ணால் அவ்வளோதான் போய் அங்கே அப்படி சொல்லிட்டு, சரிங்க தம்பி நீங்கள் ஒரு சைன் போட்டு கிளம்புங்க. இங்கே பாருமா, உன் பிரச்சனையை நீ தான் தீர்த்துக்கணும். அவங்க பொண்டாட்டி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நீயே உள்ளே தள்ள வேண்டியது இருக்கும். உன்னையே நீ கிளம்புமான்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை அவங்க கேங் எல்லாரும் கிளம்ப சொல்கிறாங்க. அதை பார்த்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வெண்ணிலாவை பார்த்து விஜய் வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. விஜய் அப்படின்றாங்க வெண்ணிலா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முழிச்ச அவ்வளோதான், உனக்கு இனிமேட்டு மூஞ்சிலே முழிக்காத, போயிடுங்கிறது அப்படி சொல்லிட்டு போகிறாரு.